நாங்கள் சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட போகிறாங்க. ஐயோ மண்டையோடு பாருங்களேங்க, அங்கேயோ நிற்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கலை, ரைஸு தாங்க வாங்கியிருக்கோம். அப்படியே சிக்கன் அப்படியே திருப்பி இந்த இடத்துல தாங்க நின்றுட்டு இருக்கிறோம். அந்த வண்டியில் வணக்கம், நான் உங்கள் தர்னேஷ் டிஆர்எஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நம்புறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சில பேர் தம்ப்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில் போய்ட்டு பிரியாணி சாப்பிட்றதுன்னா நைட்லேருந்து காலையில் வரைக்கும் தங்குற மாதிரி ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து காலையில் வரைக்கும் தங்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆனதுனால நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட போகிறாங்க டிஆர்எஃப். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த பிரியாணி வாங்க போகிறோம். பிரியாணி சொல்லலை, இல்லை இந்த மாதிரி தானே சொல்ல போகிறோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரியாணி கேட்கறதுக்கு போகிறோம். இன்னும் சொல்லலை இல்லை சூர்யா? அப்படின்னா போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரியாணி சொல்ல போகிறோம். பிரியாணி இருக்குமாடா? இருக்கும். சரிவா, பிரியாணி இல்லைன்னா வேறு எதுவும் சிக்கன் நைட்டில் வாங்கிட்டு போயிட்டு அந்த சமாதி மேலே உட்காந்து சாப்பிட்டு பார்க்கலாம். போகலாம். டிஆர்எஃப் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடை அங்கே இருக்குதுங்க. கரெக்டாக அந்த பிரியாணி கிடைக்குதாங்க. இப்போ நம்ம கரெக்டாக கிளாஸ் ஆஃப் பண்ணிடுறோம். டிஆர்எஃப் பார்த்தீங்கன்னா பிரியாணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் சொல்லியிருக்கோம். கரெக்டாக நான் உள்ளே போகிறதெல்லாம் சூர்யாவை ஒரு வீடியோவாக எடுத்து சொன்னேன். அவன் எடுத்து வச்சிருக்கிற லட்சணத்தை போட்டு நீங்கள் பாருங்களேங்க. கேமராவை இப்படி திருப்பி வச்சு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கான். இருந்தாலும் வச்சுட்டு விளாக் பண்ணுறதுக்குள்ள சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் கரெக்டாக சொல்லியிருக்கோம். சிக்கன் ரைஸ் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுடுகாட்டுக்கு கிளம்புறதுங்க வேலை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி எவ்வளோடா? 10டா. நான் அப்படியே அந்த 10ன்னு சொல்லுவேன். உடனே 11 தான் மாற்றுறேன். கரெக்டாக 10:20 10:20 ஆச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணிக்கு நம்ம சுடுகாடு. மணி 10:30 ஆச்சு. 30 ஆச்சு. 10:30. டேய் என்னடா டே, மணி கூட பார்க்க தெரியாதாடா. சரிங்க, இப்போ நம்ம ரைஸ் வாங்கிட்டு கரெக்டாக நம்ம பிரியாணி சுடுகாட்டு கிளம்பிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க சிக்கன் ரைஸ் வாங்கியாச்சு. அப்படியே சிக்கன் குருமா ஜம்முன்னு வாங்கியாச்சுங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்றதுங்க வேலையே, வேறு வேலையே. இப்போ வீட்டுக்கு போக கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆயிரும். வீட்டுக்கு போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போகிறோம். அப்படியே வாங்க டிஆர்எஃப் போகலாம் வாங்க. டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க சுடுகாடு வந்து ரீச் ஆகியாச்சு. சுடுகாட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடிகாடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தாங்க நின்று கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடிகாடுன்னு எதுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னாங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு வந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சு எரிப்பாங்களாமா கரெக்டாக. அதனால் அந்த இடத்துல தாங்க கொஞ்சம் அந்த இடத்துல தாங்க நின்று கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுடுகாட்டு போட போகிறோம். இந்த இடிகாடை காட்டிடுறோம். அப்படியே திருப்பி இந்த இடத்துல தாங்க நின்றுட்டு இருக்கிறோம். அது வண்டிக்காரவாக கூட கரெக்டாக பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் சுடுகாட்டுக்கிட்ட நெருங்கிட்டோம். லைட் இங்கேறா கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னாங்க ரிட்டன் அங்கே போயிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னாங்க நாய் ஒரு சத்தம் அப்படி கேட்குதுங்க. பார்த்தீங்கன்னாங்க ரிட்டன் அங்கே போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு கரெக்டாக சுடுகாட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதோ அங்கே தாங்க கரெக்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக எங்கள் உயிரவே பணையம் வைக்க போகிறோம். ஏன்னா இந்த வீடியோ ஷூட்டில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புது விதம் இருந்தோங்க. அதனால் பார்த்தீங்கன்னாங்க நாங்கள் 3 பேர் கரெக்டாக கிளம்பிட்டோங்க. இப்போ போயிட்டு சாப்பிட்டு வரதாங்க வேறு பிளானு. வா பார்த்துக்கலாம். டே எங்கே உட்காந்து சாப்பிட்றது? உள்ளதான் எங்கேயாச்சும் உட்காந்து சாப்பிட்லாம்டா. இங்கே எங்கடா கொஞ்சம் சாப்பிட்டு உள்ளே போய் கொஞ்சம் சாப்பிட்லான்டா. அப்போ தான் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். டிஆர்எஃப் இது தாங்க பார்த்தீங்கன்னாங்க சுடுகாடோட என்ட்ரன்ஸு. வாய் இப்பயே பார்த்தீங்கன்னாங்க நல்லா உலர ஆரம்பிக்குதுங்க. வாடா லைட்டர்ரா உள்ள லைட்டர்ரா உள்ளறா லைட் அப்படியே பிடிச்சி. இதோ இது தாங்க பார்த்தீங்கன்னாங்க சுடுகாடோட என்ட்ரன்ஸு. நேற்று இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னாங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். லைட்டு எவனாச்சும் பிடிச்சிக்கோங்கடா, என் கண்ணு கடிக்குதுடா. கரெக்டாக இந்த இடத்துல தாங்க நின்றுட்டு சாப்பிட போகிறோம். கரெக்டாக அங்கே பிளான் பண்ணிக்கலாம்டா. வா 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 அப்படியே போகலாம்டா. உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம்டா. இப்படி வாங்கடா. என்னடா இப்படி பயந்துக்கிறீங்க? அங்கே காட்டு மொட்டை தெரியவே மாட்டேங்குது. மொட்டை லாங்க்கு ஃபோன் லைட்டே பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னாங்க இங்கே தான் நேற்றுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். லைட் அங்கடி லைட் அங்கடி. டிஆர்எஃப் கரெக்டாக பார்த்தீங்கன்னாங்க இந்த சமாதி மேலே தாங்க உட்காந்துட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாங்க இந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாங்க. நேற்று வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதோட போயிட்டோம். வாட மாப்பிள்ள பயந்துக்காதீங்கடா, நான் இருக்கிறேன்டா. இன்னைக்கு என்ன நினச்சிக்கோங்க சரியா? நீங்கள் கும்பிட்ற கடவுளாக நினச்சிக்கோங்க, ஓகேவா? எதுக்கு பயந்துக்காதீங்க.
இது வரைக்கும் தாங்க சுடுகாடோட என்ட்ரன்ஸே போகுது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாங்க அங்கே குளமெல்லாம் இருக்கனால அது முடிவு போக முடியாது. இது என்ன புது சமாதி மாதிரி இருக்குது. அது பாரு எப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னு. இங்கே வா மாப்பிள்ள. போட முடியாது மாப்பிள்ள லைட்டை கொண்டுட்டு வாடா, இப்படி வாடா. இதோ சுடுகாடு பார்த்தீங்கன்னாங்க அது வரைக்கும் போகுதுங்க. இதோ நேற்று இங்கே தாங்க கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். எங்கடா இங்கே கட்சியோட இதால போடுவாங்களாடா? கேமரா ஆமாண்டா, அது கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கட்டும், லேக் ஆகிருக்கும். சரி சாப்பிட ஆரம்பிச்சிடலாமா? டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு. ஓகே டிஆர்எஃப், நாங்கள் சாப்பிட்றதுக்கு பற்றி நாங்கள் பேக்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் சாப்பிட்லான்டா, வாடா. இதோ ஏன்டா பயந்துக்கிறீங்க? பில்லா கொஞ்சம் சாப்பிட்லான்டா, வாடா. டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க நம்ம சாப்பிட போகிறோம். சரி சரிப்பா, வாங்கடா உட்காருங்கடா. லைட் இங்கே பார்த்தாடி. சூர்யா நீ நின்றுக்கிறியா? ஐயோ யாருமே இல்லைங்க. அங்கே பக்கத்தில் லைட் இருக்குதுடா, எதுக்கும் பயந்துக்காதீங்கடா. நான் இப்படி பிடிச்சிக்கிறேன், நீங்கள் வா. ஓகே டிஆர்எஃப், நான் பிரிச்சுட்டு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சூர்யா இந்தடா மாப்பிள்ள பிடிச்சிக்கோ. 2 வேலை பிடிச்சிக்கிறது. இப்படி முடிச்சுக்கலாமா? ஆஃப் வேறு ஆயிடுச்சு. ஒரு ஃபோன் இங்கே தாடா. ஒரு ஃபோன் இங்கே சாட்சிடா. ஒரு ஃபோன் இங்கே தா. மாப்பிள்ள டக்குன்னு கொஞ்சம் சாப்பிட்டு போகிறோம். சாஸ் கொடுத்துருக்கா அங்கே இங்கேயும் பார்க்காது. இங்கேடி வீடியோ டிரைவ் என்ன பண்ணிட்டு சிக்கன் பீஸுங்க. பிரியாணி ஃபோன் இப்படி. சாரி டிஆர்எஃப், இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம ரைஸ் தான் சாப்பிட போகிறோம். லைட்டு கொஞ்சம் விட்றா, இங்கே கேமரா தெரியுது. எடுத்துறாது. இப்போ பார்த்தீங்கன்னாங்க பிரியாணி வாங்கல, அதனால ரைஸ் தாங்க வாங்கியிருக்கோம். கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்டா. வீடியோ கொடு, செல்லு கொடு. சூர்யா ட்ரீட் பிடி. சூர்யா கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன். அந்த சைடு சூர்யா வேற கலர் லைக் பார்த்து. பார்த்தீங்கன்னாங்க பிரியாணி வாங்கல, ரைஸ் தாங்க வாங்கியிருக்கோம். அப்புறம் சிக்கன் குழம்பு கொஞ்சம் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் வச்சிடலாம் அவருக்கு. இவ்வளோ எடுத்து வச்சிடலாம். நாய் ஒரு சத்தமெல்லாம் கேட்குதுடா. ஐயோ வாங்கடா, உட்காருங்கடா, சாப்பிடுங்கடா. வாடா சூர்யா. லைட் இங்கே அடிக்க. குழம்பு ஊற்று. இந்தாங்க ஒரு வாய் உங்களுக்கும். குழம்பு ஊற்றுறோம். இந்தா ராஜாக்கள் மாளிகையில் காணாது. இங்கே பாடுறா, காணாது இன்பமாடா. யாராச்சும் வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போமாடா. கொஞ்சம் குழம்பு ஊற்றுடா. இந்தா அப்படி அப்படி. குழம்பு ஊற்றி பிரியாணி சாப்பிட போகிறோம். இந்த அவருக்கு கொஞ்சம் குழம்பு ஊற்றிடும். சிக்கன் பீஸ் மிஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு கையும் நாம இருக்கியா? லைட்டு கொஞ்சம் தூக்கி போடுறா. இதே வீடியோ இருக்க மாதிரி சாப்பிட வந்துருக்கு மாடா. எல்லாரும் கண்ணை ஒரு பக்கம் வச்சுக்கோங்கடா. ஏதாச்சும் கேப்சர் பண்ண முடியுதா பண்ணிடலாம். நீங்கள் சாப்பிடுங்க டீம்பர்ஸ். சாப்பிடுறா, செம்ம டேஸ்ட்டு விற்குது. நைட் டைம் ஆகிடுது. எதுவும் தெரியலடா. கழட்டிட்டு சொல்லுடா. எந்த பட்டன் அமுத்தணும்? இதை கழட்டிட்டு சொல்லுடா. எந்த பட்டன் அமுத்தணும்? டக்குனு அமுத்து. அதை கழட்டிட்டு சொல்லுடா. டே மேலே லைட் எரியுது பாரு, அதை கழட்டிட்டு சொல்லுடா. டே இந்தாடா கழட்டிட்டு சொருகுடா. அது கழட்டிட்டு சொருகுடா. எப்படி வந்துருச்சா? இந்த இந்த கையில வை. இங்க உள்ள போட வேண்டாம், வெளியே போய் போட்டுக்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கேமரா இங்கே இருக்கு, போட்டுவா. இந்தியா வச்சுருந்தது பேய் சாப்பிட்டு தான் பார்க்குறதா. லைட்டு உள்ள ஒன்றும் இல்லை. நைட்டு வச்சுருந்தா கூட பரவாயில்ல. அப்படியே தெரியாதா வீட்டில்? கேப்சர் ஆகாதா? வேணுமாடா சாசு? அவருக்கு கொஞ்சம் ஊற்றிடலாம்.
இந்த என் ஃபோனை பிடி இதில் எல்லாமே ஜூப் வச்சுக்கிறேன். மூஞ்சிக்கல லைட்டு கிளியராக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக வெளியே கை கழுவு தாங்க போகிறோம். வாட உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா. எங்கடா போய் கை கழுவு சும்மா அது முடி போயிட்டு வந்துடலாம்டா. கையை கழுவிட்டு போயிட்டு வந்தா பண்ணி பாண்டாவது போய் ஓட்டுவோம். டே வாடா டே உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம்டா சூர்யா. போட்டுட்டேங்க இங்கே போட்டுரு. சரி ஓகேங்க, நாங்கள் கை கழுவிட்டு உள்ளே போக முடிஞ்சா உள்ளே போகிறோம். உள்ளே போகலாம்ல? போகலாம். ஆ சரிங்க, நாங்கள் கை கழுவிட்டு உள்ளே போகிறோம். அந்த சாப்பாடு இருக்குதா இல்லையான்னு போய் பார்க்க தாங்க போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வாங்க. அப்படியே டிஆராக ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க சாப்பிட்டு கை கழுவி வச்சு கையை கழுவுதைங்க. இந்த பேப்பர் மூலயமா வச்சு பார்த்தீங்கன்னாங்க கையை தொடச்சாச்சு. நாங்கள் உள்ள வெளியே வந்து ஒரு 1/2 hour ஆகிருக்குமாடா. கரெக்டாக ஒரு 1/2 hour ஆகிடுச்சுங்க. ரிட்டன் பார்த்தீங்கன்னாங்க அந்த சாப்பாடு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஏதாச்சும் உருவத்தை கேட்ச் அவுட் பண்ண முடிஞ்சாலும் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நான் பேயை பார்த்ததில்ல. இப்போ போயிட்டு பார்க்க முடியலையா பார்க்க போகிறோங்க. வா அப்பா வரீங்களா டே? நவர் கிவ் அப். வாங்க பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். இங்கே வேலை ஊழே ஒரு சத்தமே கேட்குதுடா. இங்கே காட்டுறா முன்னாடி போயிட்டு. ஒரு லைட் வாங்கன்ற சூர்யா இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னா. இன்னும் ஒரு லைட் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். மட்டும் ஃபோன் கூட கேமரா தானே வீடியோ எடுக்கிறேன். வா பார்த்துக்கலாம். ஃபோன் ஆமாம் இந்த ஃபோன் லைட் போடு. ஏன்னா கேமரா கட் ஆகுது, லைட் கட் ஆகுது. அங்கே போயிட்டு கட்டி எங்கள் அம்மா வேறு கூப்பிட்ருக்காங்கடா. இந்தா போகலாமா? இரு இப்போ போயிடலாம். உள்ளே போயிட்டு அந்த சாப்பாடு எடுக்குதா இல்லையா பார்த்துட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு முடிச்சிடலாம் இல்லையா? முடிச்சிடலாம். ஆமாம் என்ன பண்ணுறது, நம்ம அவ்வளோ பெரிய கோஸ்ட் ப்ளாகர்ஸ் எல்லாம் இல்லை. மட்டும் நான் இப்போ உனக்கு முன்னாடி ஒன்று இப்படி பிடிச்சிக்கிறேன். ரெண்டுண்ணா உனக்கு முன்னாடி நீ எனக்கு பின்னாடி ஒன்று. சரியா? லைட்டு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா போதும். உள்ள அடைக்கு தெரியும்ன்றா. சரிங்களா? நம்ம போயிட்டு அவங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறோமா? பின்னாடி வா, நான் உனக்கு இப்படி பிடிச்சிட்டே வரவா? நான் நடுவில் வரேன் பின்னாடி வா. டே பொட்டையாடா இப்போ இந்த டைம் நீ ஏன்டா டி? ஏதோ முன்னாடி வந்தாச்சுங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. உள்ளே காட்டு உள்ள அங்கே காட்டுறா. இதோ இதுதாங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. கரெக்டாக அந்த இடத்துல தாங்க கொஞ்சம் சாப்பிட்டோவா. போய் இருக்குதா இல்லையா பார்க்கலாம். பா டே இருக்குதுடா. டீ இருக்குதுடா சாப்பாடு. சாப்பிட்லையோ? சாப்பிட்டுக்க மாட்டாங்க. இது அமைதியார் கொஞ்ச நேரம் வந்து பார்க்கலாம். சரி அங்கே காட்டு. ஏதோ உருவம் தெரிகிற மாதிரிக்கு. டி நான் சொல்கிற வரைக்கும் யாரும் இது பண்ணாதீங்க, கத்திட்டு போகாதீங்க. அப்படியே வாங்க. இங்கே லைட் அடி. முன்னாடி வா சூர்யா. முன்னாடி வா முன்னாடி வா. அங்காடி அங்கே பாரு. என்னதுரா இது? வா. ஹலோ யாராச்சும் இருக்கிறீங்களா? ப்ரோ நான் வாடா. இப்படி வாடாடி, இப்படி போடுறதுக்குறா வழி. மொபைல் தாடா, என் மொபைல் தாடா. சிவன் பெருமாளெல்லாம் இருக்கிறாரா, கும்பிட்டுக்கோங்கடா. டே ஐயோ இருடே ஃபோன் மட்டும் நல்லா ஜூம் பண்ணிடுறேன். மட்டும் என்னதுடா? ரெண்டு சைடு மாற்றி விடு பேக. இந்த சைடு வாடா நீ. அப்படியே ஃபோட்டோ மட்டும் எனக்கு 2 ஃபோட்டோ வேணும். சரியா? ஐயோ மண்டையோடு பாருங்களீங்க. டே சூர்யா அங்கடி பூனையா? இதோ இங்கே ஒரு மண்டையோடுங்க. ஓ மை காட். டே என் லைஃப்லேயே தானே ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறது. இப்படி ஐயோ டே வாடா. டே வா உள்ளே ஏதாச்சும் இருக்குதா பார்த்துப்பா. எங்கள் அம்மா வேறு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கடா. டே அவ்வளோதான் எண்டிங் ஆட்டுக்குது. அவ்வளோ இல்லை இப்போ தான் இல்லை. அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னும் அது வரைக்கும் போகுது. நான் கையில் மயிரை எடுத்து காட்டுறது வேண்டா டே. ஐயோ டே உதருதுடா. இப்பயே போலாமா? கூட பேசணும்னு ட்ரை பண்ணேன். ஹலோ யாராச்சும் இருக்கிறீங்களா? உங்கள் கூட பேசணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். கொஞ்சமாவது எங்கள் முன்னாடி வர முடியுமா? வந்துட போகுது கம்மல் இரு. ஓஹோ உங்களை பார்க்கவாது முடியுமா? அங்கே எதுவும் நிற்குதுடா.
ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வீடியோ என்ன மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. பாய் பாய். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சொல்லி இது அது உருவமாக வேற ஏதாச்சாடா? உருவம் தான். ஐயோ மண்டையோடலாம் பார்த்தது ஐயோ மிரண்டுருச்சுடா. வீடியோ கையை காலெல்லாம் உதறுது தட தடன்னு. ஏன்னா என் லைஃப்லேயே அதுதான் ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு சின்ன மண்டையோட பார்க்குறது. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயே பார்ட் 2 வீடியோ வேணுன்னா மறக்காம கவலை சொல்லுங்கள். இது இந்த இடத்துல வந்துட்டு பிரியாணி சாப்பிட்லாங்க, பிரியாணியோ க்ரில்லோ சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்டது ஏதோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இந்த வீடியோ நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் டான வீடியோ, பைக் டான வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சம்மந்தமே இல்லாத வீடியோஸ்லாம் வருங்க, அதில் தாங்க இது ஒன்று. ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். டாடா பை பை. பார்ட் 2 வேணால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் போட்டுருக்கேன்.